மீன் வறுக்க போகிறது மட்டும் இவன் சொல்லிட்டோம். நல்லா இவனுக்குள்ள அறுக்காம விட்டாங்க. வாழை போடுறது ஹாய்ஸ். இப்போ நம்ம தடவாச்சு. இப்போ மசாலா போட்டு தடவலாம் வாங்க. ஹாய்ஸ். இப்போ நம்ம பொடியை போட்டாச்சு. ஹாய்ஸ். அடுத்து நம்ம லெமனை புரிஞ்சுக்கலாம். நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். ஹாய்ஸ். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு உப்பு. இப்போ நம்ம சோள மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்க்கு நல்லா பண்ணியாச்சு. நல்லா பண்ணியாச்சு பாருங்க. நல்லா பண்ணியாச்சு. வாசனை நல்லா கம்மன்னு இருக்கு. இது ஓரத்தான் தடவுடா. சரி அதை கொடு கொடு. காய்ஸ். இப்போ வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை போட்டாச்சு. நல்லா பரட்டிக்கலாம். லைட்டை போட்டு விட்டான்டா. ரைஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊறிட்டோம். வாங்க ஊற வச்சுக்கலாம். ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. அந்த கேப்பில் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் தோசை கட்டி வச்சுக்கலாம். என்ன ஊற்றிக்கலாம் ரைஸ்? ஒரு போதும் போதும். கரெக்டான அளவு. 2 போடுவோம். நல்லா தலைவி போடுறோம். ஹைஸ். இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். நல்லா பொரியுது ஹைஸ். அப்படியே திக்கு திக்குன்னு பொரியுதுடா. ஹைஸுக்கு 3 போட்டுக்கலாம். ஹைஸ். இப்போ நம்ம 3 போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து இலையில வச்சுப்போம்.
போடுவா சீக்கிரம் சீட்டை பார்த்து போவா எண்ணெயில் போடுவானா போடு அதுதான் எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போடுவேன் சொல்றீங்களா நல்லா வெந்திருக்கு ஐஸ் பாருங்க நல்லா போதும் ஐஸ் நல்லா வெந்திருக்கு சூப்பராக ஐஸ் நீ தானே கட்ட எது கட்ட ஏன் தாங்க எடுத்துட்டு சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம ஃபாலோ வந்துட்டு போயிருங்க பாய் கைஸ்